அந்த சூனியக்காரிங்களோட ஷெல்ஃபில் தேடும்போது அதில் ஒரு சின்ன சாம்பர் கிடச்சிது. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு பால் இருந்தது. அதை பார்த்த உடனே அவன் முகம் அப்படியே பிரகாசமாக மாறிச்சு. நான் அந்த பாலை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சத்தமாக கத்திக்கிட்டே ஓடி வரும்போது 3 பேர் அவளை சொத்து போட்டாங்க. யாருன்னு பார்த்த தியாவுக்கு செம ஷாக் ஆகி நின்னான். பாப்பா, நாங்களும் நீ ரொம்ப சாதாரணமான குழந்தைன்னு நினச்சி அப்படியே விட்டுட்டோம். பார்த்தா நீ ரொம்ப புத்திசாலியாக இருக்கியே. இந்த வயசில் இந்த புத்திசாலித்தனம் கொஞ்சம் ஓவர் தான் பாப்பா. உங்கள் அப்பாவை உயிரோட கொண்டு வர்றதுக்கு முன்னாடி அவனோட ஆத்மா வச்சு செத்துப்போன எல்லா சூனியக்காரிகளையும் நான் உயிரோட கொண்டு வர போகிறேன். நீ தீப்தியோட ஆத்மாவை கொண்டு இருக்கலாம், ஆனால் தீப்தியை போல் 10 சூனியக்காரிங்களை என்னால் உருவாக்க முடியும். அதுக்கு 2 பேர் தான் வேணும். ஒன்று அப்பன், இன்னொன்று உன்னோட அண்ணன் அப்படின்னு கெவின்